ஒருக்கா எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க பாப்போம். சோ இப்ப கேள்வி பாத்தீங்கன்னா என்ன தந்திருக்கு? நிலை மாற்றி ஒன்றில் முதன்மை சுருளுக்கும் துணை சுருளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதத்தை தந்திருக்கு. 4க்கு 1. இதே மாதிரி பாத்தீங்கன்னா முதன்மை சுருளின் முனைகளுக்கு இடையில் 240 வோல்ட் இருக்காம். சோ இப்ப என்ன கேட்டிருக்குன்னா, இப்ப 4 கூற்று தந்திருக்கு. இதுல எது எது சரின்னு கேக்குறாங்க. சோ ஒவ்வொரு கூற்றா பாத்துட்டு வந்துரும். துணை சுருளில் 60 வோல்ட் அழுத்தம் தோற்றுவிக்கப்படும். இந்த கூற்று சரியா? சோ என்னவா இருக்க போகுது? சரியா இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? இந்த விகிதம் தான் என்னவா இருக்க போகுதுன்னா, இந்த வோல்ட் அளவுகளுக்கு இடையிலான விகிதமா இருக்க போகுது. உதாரணமா இந்த சுருள்களுக்கு எண்ணிக்கைகளுக்கு இடையிலான இந்த விகிதம். அது 2க்குமே சுருள் இருக்க போகுது. முதன்மை சுருள் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணை சுருள் இருக்கு. சோ இந்த 2 சுருளுக்கும் என்னது? இடையிலான விகிதம். உதாரணமா இதுல வந்து ஒரு 100 சுருள் இருக்குன்னா, துணை சுருள்ல எவ்வளவு சுருள் இருக்க போகுது? 25 சுருள். சோ அதாவது 4க்கு 1 விகிதத்துல அந்த சுருள்களின் விகிதம் இருந்துச்சுன்னா, இந்த அழுத்தமும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதே விகிதத்துல தான் இருக்க போகுது. சோ இப்ப இதுல முதன்மை சுருள்ல 240 வோல்ட் இருந்துச்சுன்னா, துணை சுருள்ல எப்படி இருக்க போகுது? அது இந்த 4ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா தெரியும். இது 4ன்னா இங்க 1. உதாரணமா 4 சுருள்னா இங்க 1ண்டா, இப்ப 240 வோல்ட் இருக்கு. சோ அதை என்ன செய்யணும்? 4ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா என்ன வரப்போகுது? 60 வோல்ட் அழுத்தம் இருக்க போகுது. சோ அது சரி. சோ இப்ப பி கூற்று பார்ப்போம். பி கூற்று என்ன வந்திருக்கு? இது படிக்குறை நிலை மாற்றியா? சோ படி குறையா படி கூட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப முதன்மை சுற்றுல இந்த அழுத்தத்துல இருந்து துணை சுற்று அழுத்தத்தை பார்ப்போம். கூடி இருந்தா அதை நாங்க படிக்கூட்டுன்னு சொல்லுவோம். குறைஞ்சிருந்தா அது படிக்குறை. அழுத்தம் கூடி இருந்துச்சுன்னா அதை நாங்க படிக்கூட்டுன்னு சொல்லுவோம். அழுத்தம் குறைஞ்சு இருந்துச்சுன்னா அதை படிக்குறைன்னு சொல்லுவோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா முதன்மையில எவ்வளவு இருக்க போது? 240 இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு? துணைக்கு போகும்போது குறைஞ்சிருக்கு. சோ இதை என்ன சொல்ல போறோம்? 60 வோல்ட்டா மாறி இருக்கு. சோ இதுல என்ன சொல்லலாம்? இது வந்து ஒரு படிக்குறை நிலை மாற்றி. சோ இப்ப என்ன சரியா இருக்க போகுது? ஏயும் பியும் சரி. சோ இப்ப சி கூற்று என்ன தந்திருக்கு? இது படிக்கூட்டு நிலை மாற்றி தந்திருக்கு. இது படிக்கூட்டா இல்லை. 240 வோல்ட்ல இருந்து 60க்கு குறையுது. சோ இதுவும் என்னது? பிழையா இருக்க போகுது. சோ அடுத்தது என்னது? துணை சுருளில் 960 வோல்ட் அழுத்தம் உருவாகும். சோ அதுவும் என்னது? பிழை. ஏன் 4க்கு 1ன்னா அந்த துணை சுருளின் வீதத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்க போகுது? அழுத்தம் பிரிய போகுது. சோ இது 240ன்னா இது 60. 240ல இருந்து 60 வரும்போது குறைஞ்சிருக்கு. சோ அதை என்ன சொல்லலாம்? படிக்குறை நிலை மாற்றி. சோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஏயும் பியும் சரி. சோ முதலாவது ஆன்சரா இருக்க போகுது. சோ திருப்பி முறாக்கட்டுறீங்க. பியையும் சியையும் விளங்கப்படுத்த சொல்லி. சோ இப்ப இதுல முக்கியமான விஷயம் படிக்குறை நிலை மாற்றினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். படிக்கூட்டு நிலை மாற்றினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். படிக்குறை நிலை மாற்றினா என்னன்னு சொல்லுவோம்னா, முதன்மை அந்த சுற்று இருக்க போது, முதன்மை சுருள் இருக்க போது, அந்த முதன்மை சுற்று. இந்த முதன்மை சுற்றின் அழுத்தம் வந்து துணை சுற்றின் அழுத்தத்தை விட கூடவா இருந்துச்சுன்னா, அதை நாங்க என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, படிக்குறை நிலை மாற்றின்னு சொல்ல போறோம். அதாவது முதன்மை சுற்றுல எவ்வளவு இருக்குது? 240 வோல்ட் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணை சுற்றுல எவ்வளவு? 60 தான் இருக்கு. சோ என்ன நடந்திருக்கு? குறைஞ்சிருக்கு. சோ 240ல இருந்து 60க்கு குறைந்தால், அதாவது முதன்மையில இருந்து துணைக்கு போகும்போது குறைஞ்சா நாங்க என்ன சொல்லுவோம்னா படிக்குறை நிலை மாற்றி. சத்தியில இப்ப 240ல இருந்து 400 அப்படி கூடினா என்ன சொல்லுவோம்? அதை படிக்கூட்டு நிலை மாற்றின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு? 240ல இருந்து 60க்கு குறைஞ்சிருக்கு. சோ ஆன்சர் என்னது? படிக்குறை நிலை மாற்றி. சோ இப்ப சி கூட்ட பாக்கத்திலே படிக்கூட்டு நிலை மாற்றின்றது பிள்ளை அழுத்தம் வந்து கூட இல்லை. என்ன நடந்திருக்கு? குறைஞ்சிருக்கு. சோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது? முதலாவது ஆன்சரா இருக்க போகுது. விளங்கி இருக்க நினைக்கிறேன். சரி இப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம். 29வது கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சோ ஆன்சர் வந்துட்டு ஆனா இல்ல ஆன்சரும் மாறி மாறி வந்திருக்கு. 4வது ஆன்சர் வந்திருக்கு, 3வது ஆன்சர் வந்திருக்கு, 2வது ஆன்சரும் வந்திருக்கு. சோ இப்ப இது ஈஸியா எவ்வாறு செய்யறன்றதை பார்த்துருவோம். சோ இப்ப என்ன கேட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவனமா இருக்கணும். சுற்றில் ஏயினூடாக போகின்ற மின்னோட்டம் என்ன? சில நேரம் ஆன்சர் இல்லா பேரும் எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான விடயங்களை கொஞ்சம் என்ன செய்யணும்? இந்த சில வாசிக்கும் போது நீங்க என்ன செய்யலாம்? அண்டர்லைன் பண்ணிட்டு போலாம். கேள்வியை அண்டர்லைன் பண்ணிட்டு போகணும். இது முக்கியமானது.
இப்ப சில பேர் என்ன செய்வீங்க, சுற்றுலே உள்ள மின்னோட்டத்தை கண்டிருப்பீங்க. அவன் என்ன கேட்டிருக்கான், சுற்றுல ஏல உள்ளாட மின்னோட்டம் தான் கேட்டிருக்கான். ஏக்குள்ளால எவ்வளவு போகுதுன்னு தான் கேட்டிருக்கான். சோ ஃபர்ஸ்டா காணும், சுற்றுக்குள்ளால எவ்வளவு போகுதுன்னு ஃபர்ஸ்டா கண்டுடுவோம். அது எப்படி காணலாம்? இப்ப மொத்த அழுத்தம் தெரியும் 5 வோல்ட். இப்ப என்ன காணணும், விளையுள் தடையை காண போறோம். சோ விளையுள் தடையை காண்றதுக்கு என்னது, இது ரெண்டும் தொடரா இருக்கு. சோ இந்த 2 ஓமும் 2 ஓமும் டைரக்டா கூட்டி விட்டீங்கன்னா 4 ஓம் வர போகுது. அடுத்தது என்ன செய்யணும், இது ரெண்டும் சமாந்தரமா இருக்கு. சோ இது ரெண்டையும் விளைவுல காணணும். இது ரெண்டு விளைவுலையும் எப்படி காணலாம், உங்களுக்கு சமன்பாடு தெரியும், 1/r சமன் 1/r1 plus 1/r2, அதாவது 1/2 சக 1/2. சோ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது, ஹாஃபிங் கூட்டினா 1. சோ இதுல இருந்து 6 கணிங்கன்னா என்ன வரப்போகுது, 6ம் 1 தான் இருக்க போகுது. சோ இது ரெண்டையும் விளைவுல என்ன இருக்க போகுது, 1. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 4 ஓமும் இந்த 1 ஓமும் என்ன வரப்போகுது, தொடரா இருக்குது. சோ 4ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, விளையுள் தடை 5 ஓமா இருக்க போகுது. V தெரியும் 5 வோல்ட். சோ V சமன் IR, V 5 தடையும் 5. சோ I என்னவா இருக்க போகுது, 1 ஆம்பியர். சோ ஆன்சர் கணக்கு பேர் 4 சொல்லிருக்கீங்க. சரி, எல்லா பேரும் என்னத்தை கண்டிருக்கீங்க? சோ இது என்ன பிழைச்சிட்டு, சோ எல்லா பேரும் என்ன சொல்லிருக்கீங்கன்னு பார்த்தா சுற்றினூடான மின்னோட்டத்தை கண்டிருக்கீங்க. ஆனா இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏயினூடான மின்னோட்டத்தை தான் கேட்டிருக்கான். கொஞ்சம் பொறுங்க, ஸ்கிரீனை காட்டுறேன். சோ இப்ப கேட்டது என்னது, ஏயினூடான மின்னோட்டம். இப்ப நாங்க கண்டிருக்கிறது என்னது, டோட்டலா இவ்வளவு வருது. அதாவது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளால வர மின்னோட்டம் தான் என்னது, 1 ஆம்பியர். இப்ப இங்க வந்த மின்னோட்டம் இங்க 1 ஆம்பியர் வருதுன்னா இதுக்குள்ள என்ன நடக்க போகுது, சமனா பிரிய போகுது. ஏன், தடையும் சமனா இருக்கு, ரெண்டு பக்கமும் தடை சமன். சோ இதுக்குள்ளால 1 ஆம்பியர் வருதுன்னா மேலையும் கீழையும் எவ்வளவு வரப்போகுது, அரைவாசியா பிரிய போகுது. சோ ஆன்சர் என்ன, 0.5 ஆம்பியர். எத்தனையாவது விட, 3வது விட. ஏன் வருது, கரண்ட் வருது 1 ஆம்பியர், அது சரி. இப்போ 1 ஆம்பியர் ஏக்குள்ளாலையா போகுது, இல்ல, ரெண்டு பக்கத்தாலையும் பிரிஞ்சு போகுது. ஏன், சம தடையா இருக்க போகுது, ரெண்டு பக்கத்தாலையும் பிரிஞ்சு போகுது. சோ ஆன்சர் என்ன, 3வது விடையா இருக்க போகுது. ஏன்னா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இல்லாட்டி ஓகேன்னு போட்டீங்கன்னா ஏ குறிப்பது வந்து அந்த மேல் ரெண்டு மட்டும் தான். நீங்க பாத்தீங்கன்னா படத்துல தந்திருக்கான என்னது, இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கு, கொஞ்சம் டார்க் பண்ணிருக்கு தெரியுதா, இந்த இடத்துல கொஞ்சம் மார்க் பண்ணிருக்கு. நானே மார்க் பண்ற மாதிரி வருது, ஆனா கொஞ்சம் மார்க் பண்ணி இருக்கு, டொட் வச்சிருக்கான். சோ அது மேல மட்டும் தான் குறிச்சிருக்கான். விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த 30வது கேள்வியை இப்போதைக்கு விடுவோம். என்றா இது ஒரு டிரான்சிஸ்டர் கேள்வி, கொஞ்சம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். கடைசி நாள் நாங்க இதை விளக்கமா பார்ப்போம். சோ அப்ப நான் இதை சொல்றேன். சோ ஞாபகப்படுத்துவோம் கடைசி கிளாஸ். சோ இப்ப ஒருக்கா 31வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சோ ஆன்சர் வந்துட்டு என்னவா இருக்க போகுது, ஏபிசி 3 பொருட்கள் ஒரே மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டு 3 வெவ்வேறு விசைகளை கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏல எஃப் விசை, பில எஃப் விசை, சில 2F விசையை கேட்டிருக்கான். சோ இப்ப என்ன காண போறோம், என்ன கேட்டிருக்கான், உயர் ஏர் முடிவுகளையும் இழிவு ஏர் முடிவுகளையும் கேட்டிருக்கு. சோ இப்ப நாங்க என்ன காணணும், சமன்பாடு தெரியும், எஃப் சமன் எம்ஏ. சோ சமன்பாட்டுல போடும். இதுல பாத்தீங்கன்னா எஃப் சமன் எம்ஏ பாவிச்சீங்கன்னா ஏ வந்து என்னவா இருக்க போகுது, எஃப் சமன் 2m into a. திணிவுக்கு பதிலா 2m போட போறோம். ஏன், 2m திணிவு தந்திருக்கான். சோ a. சோ இதுல a கணிங்கன்னா என்ன வரப்போகுது, f/2m. அதே மாதிரி b-ல பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, f/m வரும். ஏன், f சமன் ma தான் டிரெக்டா வரப்போகுது, f-க்கு பதிலா f தான் வரப்போகுது, m-க்கு பதிலா m தான் வரப்போகுது. சோ f/m. c-ல பாத்தீங்கன்னா என்ன வரும், f-க்கு பதிலா 2f போடணும். சோ 2f/m வரப்போகுது. சோ இப்ப சொல்லுங்க பாப்போம், எது கூடவா இருக்க போகுது, சியா ஏயா?
சரி, என்னவா இருக்க போகுது? சி தான் கூட 2 மடங்கா இருக்க போகுது. எஃப் ஓவர் எம் 2 மடங்கு. ஸோ சி தான் கூட. எது குறைவா இருக்க போகுது? கீழ ஒரு நம்பர் வந்துருக்கு. கீழ ஒரு நம்பர் வந்தா, கீழ ஒரு பெரிய நம்பர் கூட கூட. உதாரணமா 1/4 விட 1/8 வந்து என்னவா இருக்க போகுது? கீழ நம்பர் கூட கூட அந்த பின்னத்தின வேல்யூ குறைஞ்சிட்டு போகும். ஸோ இப்ப எஃப் ஓவர் எம் அரை மடங்கா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது? இந்த ஏ தான் குறைவா இருக்க போகுது. ஸோ விடை என்னவா இருக்க போகுது? 3வது விடையா இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த 32வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க பாப்போம். முப்பத்தி 2வது கேள்வி. சோ இப்ப கேள்வி பாத்தீங்கன்னா, வெப்ப கடத்தல் தொடர்பான கூற்றுக்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. சோ இதுல எது எது சரின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப முதலாவது கேள்வி தந்திருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா, ஊடகம் ஒன்றில் ஒரு இடத்தில் இருந்து பிறிதொரு இடத்திற்கு துணிக்கைகள் அசையாமல் யாதேனும் திசையில் வெப்பம் பயணித்தல் வெப்ப கடத்தல் எனப்படும். இது சரியா? இது சரியா? முதலாவது கூற்று சரியா பிள்ளையா? பிள்ளைன்னு சொல்றாங்க, ரீசன் சொல்லுங்க பாப்போம். சரி, பிள்ளைன்னு சொல்றாங்க, ரீசன் சொல்லுங்க. சோ கடத்தல் என்ன நடக்க போகுது? துணிக்கைகள் அசைய போகுது. சோ வெப்ப கடத்தல தான் கேட்டிருக்காங்க. சோ இப்ப என்ன நடக்கும்? துணிக்கைகள் அசையும். சோ ஏ கூற்று பிளஸ். ஆன்சர் வந்துட்டு சரி, இப்ப 2வது பாப்போம். துணிக்கைகள் பயணிப்பதினால் வெப்பம் கடத்தப்படுதல் மேற்காவியன்னு சொல்லியிருக்கு. துணிக்கைகள் பயணிப்பதால் வெப்பம் கடத்தப்படுதல் மேற்காவியம். இது சரியா? இது எல்லாமே டிரெக்டா டெபினிஷன் கேட்கிறார். மேற்காவுகை என்ன? துணிக்கைகள் பயணிப்பது. அதாவது சூடான ஒரு துணிக்கை. இப்போ உதாரணமா ஒரு தீச்சுவாளி ஒன்று இருக்குன்னு வைப்போம். சோ இந்த தீச்சுவாளிக்கு பக்கத்துல இருக்க வழி துணிக்கை நடக்கும் போது வெப்பத்தை டக்குன்னு பெற்றுடும். பெற்ற அந்த துணிக்கை என்ன செய்யும்டா? அடர்த்தி குறையும். உங்களுக்கு தெரியும், வழியில வெப்பநிலை கூட கூட ஒரு துணிக்கையின் வெப்பநிலை கூட கூட வழிக்கு அடர்த்தி குறையும். சோ அடர்த்தி குறைஞ்ச என்ன நடக்க போகுது? அந்த வழி மேல போக, மேல இருக்கிற வழி என்ன நடக்க போகுது? வெப்பத்தை பெற்றிருக்குமா? இல்ல. ஃபர்ஸ்ட் வெப்பத்தை பெறாது. என்ன செய்யும்? அதனால என்ன செய்யும்டா? அடர்த்தி கூடவா இருக்க போகுது. இந்த வழியோட ஒப்பிடும்போது, அதாவது வெப்பத்தை பெற்று போன அந்த வழியோட ஒப்பிடும்போது மேல இருக்கிற வழி வந்து அடர்த்தி கூடவா இருக்கு. சோ அடர்த்தி கூடவா இருக்கனால என்ன நடக்கும்? அந்த வழி திருப்பி கீழே வரும். சோ இதுல என்ன நடந்திருக்கு? துணிக்கைகள் பயணிக்குது. சோ துணிக்கைகள் பயணிப்பதால் வெப்பம் கடத்தப்பட்டா மேற்காவியம் சொல்ல போறோம். சரி, இப்ப அடுத்தது ஊடகத்தின் துணிக்கைகளின் பங்களிப்புடன் ஓரிடத்தில் இருந்து பிறிதொரு இடத்திற்கு வெப்பம் கடத்தப்பட கதிர்வீசல் என்று தந்திருக்கு. இது சரியா? சரியா? துணிக்கைகள பங்களிப்பு தேவையா? கதிர்வீசல். ஒரு எல்லா பேரும் சொல்லுவாங்க. கதிர்வீசலுக்கு துணிக்கைகள பங்களிப்பு தேவையா? இல்ல. சரி, இல்ல. இந்த சி வந்து என்னவா இருக்க போகுது? சரியா வருமா? பிழை. சோ இப்ப என்ன சொல்லலாம்? சி பிழை. சோ என்ன ஆன்சர் பிழை? இது பிழை, இது பிழை. சோ இப்ப இதுல என்ன நீங்க செய்தது பிழை? ஏயும் பியும் சரி. சோ என்னவா இருக்க போகுது? ஏயும் சரியா தான் இருக்க போகுது. சோ இப்ப தச்சில உங்களுக்கு ஒன்று டவுட்னா நீங்க என்ன செய்யலாம்? மீதி ரெண்டையும் பாருங்க. சோ இப்ப இது வந்து முக்கியமான பாயிண்ட். இதுதான் நான் ஃபர்ஸ்டா சொன்னேன். அந்த வெகு நேர வரைவிலையும் எது எது தெரியுமோ அதை பார்த்துட்டு போவோம். சோ கடைசியில பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப டிரெக்டா நீங்க இந்த சி கூட்ட வாசிச்சிருந்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கலாம்? முதலாவது விடைன்னு சொல்லிட்டு போயிடலாம். சோ இவ்வாறு தான் நீங்க என்ன செய்யணும்னா டைமை சேவ் பண்ணணும். இது வந்து டிரெக்டா உங்களோட தியரியில இருந்து கேள்வி கேட்கப்படுறாங்க. சோ இயன்ற அளவுக்கு இதை கொஞ்சம் பார்த்து வச்சிருங்க. சோ இப்ப இந்த 34வது கேள்விக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 34வது கேள்வி ஒரு வடிவை யோசிச்சு சொல்லுங்க பாப்போம்.
ஒரு ஆன்சர் வந்திருக்கு. எல்லா பேரும் ஒருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க கூற்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பிளவிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊடகம் ஒன்றில் ஓரிடத்திலிருந்து பிரிதொரு ஊடகத்திற்கு துணிக்கைகள் அசையாமல் யாதேனும் திசையில் வெப்பம் பயணித்தல், வெப்பம் கடத்தல்னு சொன்னா அது சரி. ஏன்டா இப்போ உதாரணமா இதுல எதை பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இரும்பு கம்பி எடுப்போம். சோ இப்போ ஒரு நார்மலான ஒரு இரும்பு கம்பி. சரி, இந்த இரும்பு கம்பியில பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? வெப்ப கடத்தல் மூலம் தான் கடத்தப்பட போகுது. வெப்பம் எப்படி பயணிக்கும் பாத்தீங்கன்னா கடத்தல். ஒரு இரும்பு கம்பி, ஏதாவது ஒரு கம்பி எடுப்போம், ஒரு திண்மம். சோ இந்த திண்மத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? வெப்ப கடத்தல். திரவத்திலையும் வாயுக்களையும் தானே என்ன படிப்போம்? மேற்காவியம் படிப்போம். ஒன்றுமே இல்லாட்டி வெற்றிடம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா அதை கதிர்வீசல்னு சொல்லுவோம். சோ இப்ப இதுல என்ன நடக்க போகுது? ஒரு இரும்பு கம்பி எடுத்திருக்கேன்டா, இரும்பு கம்பியில ஒரு முனையில நான் ஹீட் பண்றேன். இரும்பு கம்பி எடுக்கிறேன், ஒரு சின்ன ஒரு இரும்பு கம்பி, மெல்லிய இரும்பு கம்பி எடுக்கிறேன், ஒரு முனையில ஹீட் பண்றேன்டா, நீங்க மற்ற முனையால பிடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, கட்டாயம் என்ன நடக்க போகுது? மற்ற முனையில உங்களுக்கு சுடும். சரி, இப்படி சுடுன்றதுக்காக அதாவது அங்க இருக்க இரும்பு வந்து, அதாவது எந்த பக்கத்துல நான் சூடாக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு இரும்பு கம்பி இந்த இடத்துல நான் சூடாக்குறேன். சரியா? இந்த இடத்துல சூடாக்குறேன். ஆனா நான் இந்த இடத்துல தான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு சுடுது. அதாவது வெப்பம் கடத்தப்பட்டிருக்கு. இங்கதான் சுட போகுது. அந்த வெப்ப சக்தி என் கைக்கு வருது, சோ சுடுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற இரும்பு துணிக்கை வந்து இங்க வந்திருக்க, இந்த கைக்கு பக்கத்துல வந்திருக்க, சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிற இரும்பு துணிக்கை வந்து என் கைக்கு பக்கத்துல வந்திருக்குமா? சரி, ஒரே ஒரு ஆள் தான் ஆன்சர் வந்திருக்கு. ஒரு எல்லா பேரும் பண்ணுங்க பாப்போம். அதாவது அந்த நெருப்புக்கு பக்கத்துல இருந்த இரும்பு வந்து இந்த கைக்கு டக்குன்னு பாஞ்சு வர போதா? இல்ல. சோ என்ன நடந்திருக்கு? துணிக்கைகள் வந்து அசையாது. அதே இடத்துல நிக்கும். ஆனா என்ன நடக்க போகுது? வெப்பம் கடத்தப்படும். மேற்காவியில் மட்டும்தான் என்ன நடக்கும்னா, துணிக்கைகள் பயணிக்க போகுது. விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் எல்லா பேருக்கும். சோ இப்ப அடுத்தது 34வது கேள்வியில இதுல வந்து நீங்க என்னத்தை காணணும்? டிரெக்டா விளையில காணணும். ஒவ்வொன்றுக்கும் விளையில காணணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 ஓம் தந்து ஈஸியானதை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்? இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் தொடரா இருக்கு. சோ 4 ஓமா வரப்போகுது. அதே மாதிரி இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் தொடரா இருக்க போகுது. சோ இதுவும் 4 ஓம். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு? 4 ஓமும் 4 ஓமும் சமாந்திரமா இருக்கு. சோ சமாந்திரம் என்ன செய்யலாம்? 1/4 பிளஸ் 1/4 கண்டு அதை வந்து நாங்க திருப்பி தலைகீழா மாத்தினீங்க சமன்பாடு போட்டீங்கன்னா என்ன வரும்னா 2ன்னு வரப்போகுது. சோ இதுல விளையில் என்ன? சி விளையில் 2. சோ அதே மாதிரி இப்ப பிஏ பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? இது 2, இதுவும் 2 சமாந்திரம். சோ இதை நீங்க கண்டீங்கன்னா உங்களுக்கு விட வரும் 1ன்னு வரும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு தொடர். இது 2 ஓம், இது 2, இதுவும் 2, இது 1. சோ கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 7 ஓம் வரும். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல சமாந்திரம் 3 சமாந்திரம் இருக்கு. சோ இப்ப என்ன செய்யணும்? 1/r சமன் 1/2 பிளஸ் 1/2 பிளஸ் 1/2. சோ சுருக்கினீங்கன்னா என்ன வரும்? 2/3. சோ இப்ப சுருக்கினீங்கல்ல, இது 2, இது 2 தொடர், அதோட இதையும் கூட்டணும். சோ 4 சக 2/3. 4 உடன் 2/3. சோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? எது குறைவா இருக்க போகுது? சி குறைவா இருக்க போகுது. அடுத்தது வந்து ஏ வரப்போகுது, அடுத்தது பி வரப்போகுது. சோ இந்த கேள்வியில எங்க பிழைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் அவன் இறங்கு வரிசையை கேட்டிருப்பான். சோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் பெரும்பாலும் எல்லா பேருக்குமே தடை காண தெரிஞ்சிருக்கும். சோ முதலாவது கொஞ்சம் தடை காணும் போது ஸ்பீடா கண்டு பழகுங்க. அடுத்தது என்னது? இறங்கு வரிசையா எதிர் வரிசையான்னு கொஞ்சம் வடிவா பொறுமையா வாசிச்சு பாருங்க. சோ ஒருக்கா இப்ப 35வது கேள்விக்கு சொல்லுங்க பாப்போம்.
ஸோ ஆன்சர்ஸ் வருது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன தந்திருக்கான், ஒளி முறிவு ஒளி தெரிவு பற்றி தந்திருக்கான். சோ இப்ப இதுல டிரெக்டா என்னது, இந்த வில்லைகளா இல்லாட்டி ஆடியலான்னு கேட்டிருக்கு. சோ முதலாவது உங்களுக்கு பார்க்க தெரியும் என்னது, தெரிப்புன்னு தந்திருக்கான். சோ என்னவா இருக்க போகுது, கட்டாயமா ஆடியோ தான் இருக்க போகுது. அதுல வச்சு கண்டுபிடிக்கல, எல்லாமே ஆடியோ தான் தந்திருக்கான். அங்கால பிஎம்சியும் முறிவு நடக்குது, முறிவு நடக்குது, அது வில்லைன்னு சொல்லிடலாம். சரி, இப்ப முதலாவது தந்திருக்கான், சமாந்திர ஒளிக்கற்றைகளை தெரிப்படைய செய்வதன் மூலம் ஒளியை என்ன செய்யுமா, குவிவடைய செய்யணுமா, அதாவது ஒரு புள்ளியில குவிக்கணுமா. சோ என்ன ஆடி இதுல வரும், இதுல இருந்தே சொல்லிடலாம். எது எதை விட தட்டலாம் சொல்லுவாங்க, என்னென்ன விடையை நாங்க தட்டி விடலாம். இப்ப சமாந்திரமா வாரத வந்து என்ன செய்யணுமா, ஒளிய குவிவடைய செய்யணுமா, ஒரு இடத்துல குவிக்கணும். எந்த ஆடி குவிக்கும்னு சொல்லுங்க. சரி, ஆன்சர் வந்துட்டு என்னென்ன ஆடி, எந்த ஆடி குவிக்க போகுது. இப்போ உதாரணமா இந்த ஆடியை பாத்தீங்கன்னா நடக்க போது, இவ்வாறு வார கதிர்களை நாங்க படிச்சிருந்தோம். என்ன நடக்க போகுது, இவ்வாறு வார மாதிரி விலத்தி ஆட்சிய செய்ய போகுது, அதாவது விரிக்க போகுது. இப்படி வாரத என்ன செய்திருக்கு, விரிச்சு விடுது. ஆனா இதே இந்த ஆடியை பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, இவ்வாறு வாரத குவிக்க போகுது, குழிவார். சோ அதே மாதிரி இந்த கேஸ்மே என்ன நடக்க, கூடி வாரத குவிக்க போகுது. ஆனா இதை பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே செய்யாது, வாரது திருப்பி அதே திசையில அனுப்பிடும். சோ ஆன்சர் என்னது, 2 இல்லாட்டி 3, அதாவது முதலாவது நாலாவதையும் இப்பயே நாங்க பிளேன் சொல்லிடலாம். சோ இப்ப அடுத்து பார்த்தோம்னா, சமாந்திர ஒளிக்கற்றைகளை முறிவடைய செய்வதன் மூலம் ஒளிக்கற்றைகளை விரிவடைந்து செல்லணுமா. சோ கவனமா இருக்கணும், இது நாங்க முதல் கிளாஸும் பார்த்திருந்தோம். இதை ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, இப்ப குவிவு வில்லை என்ன செய்யும் தெரியும், இல்லாம இருக்கும். எப்பயுமே குவிவு வில்லை குவிக்க போகுது, அதாவது மாறி வரும். உதாரணமா குவிவாடி செய்யற வேலைய குழிவு வில்லை செய்யும். இப்ப நாங்க பார்த்திருந்தோம் என்னது, குவிவு வில்லை வந்து என்ன செய்யும்னா குவிக்க போகுதுண்டா, குழிவாடி என்ன செய்யும்டா குவிக்கும். குவிவு வில்லை என்ன செய்யுதோ அதைதான் குழிவு ஆடி செய்யும். அதே மாதிரி குழிவு வில்லை என்ன செய்யுதோ அதை குவிவாடி செய்யும். சோ குழிவு வில்லை என்ன செய்யும் தெரியும், இவ்வாறு கதிர் வரும்போது விரிக்க போகுது, இப்படி விரிச்சு விடும். சோ குழிவு வில்லை விரிக்குதுன்னா குவிவு ஆடிதான் என்ன செய்ய போகுது, விரிக்க போகுது. அதாவது குழிவு வில்லை எது செய்தோ அதை குவிவாடி செய்யும். அதே மாதிரி குவிவு வில்லை எதை செய்தோ அது வந்து குழிவாடி செய்யும். சோ ரெண்டுல ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் தான் செய்யும். சோ இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த குழிவு வில்லை எப்பயுமே என்ன செய்யும் பாத்தீங்கன்னா விரிக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா விரிவில்லைன்னு அதை சொல்லுவோம், குழிவு வில்லைய விரிவில்லைன்னு சொல்லுவோம். சோ ஆன்சர் என்னது, மூன்றாவது. ஏன் முதலாவது ரெண்டாவது காண்பிட்டோம், மூன்றாவது கூட்டு வாசிக்க தேவையில்லை, விரும்பினா வாசி பாருங்க, தேவையில்லை. சோ இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சோ ஒருக்கா இப்ப 37வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க. சோ ஆன்சர் வருது. சோ இப்ப விளங்கப்படுத்துறேன். இப்ப என்னது, இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பலகை மீது பதார்த்தம் ஒன்றின் மீது தொழிற்படும் செவ்வன் மரத்தாக்கம் 100 நியூட்டனா. சோ இப்ப என்ன கேட்டிருக்கு, நிறைய கேட்டிருக்கு. சோ கவனமா இருங்க, திணிவ கேட்டிருக்கு, சரிதானே. இப்ப இந்த பொருள் சமநிலையில இருக்குன்னு நாங்க என்ன சொல்லலாம், இந்த செவ்வன் மருதாக்கம் நிறைக்கு சமன். இந்த பொருள் சமநிலையில இருக்குன்னா இந்த செவ்வன் மருதாக்கம் நிறைக்கு சமன். சோ நிறை என்னவா இருக்க போகுது, செவ்வன் மருதாக்கம் 100 நியூட்டன்டா, நிறையும் என்னவா இருக்க போகுது, 100 இருக்க போகுது, 100 நியூட்டன். இந்த நிறை என்னவா எதுக்கு சமனா இருக்க போகுது, திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முகள் m into g. சோ g எவ்வளவு தெரியும், 10. சோ திணிவு என்னவா இருக்க போகுது, 10 இருக்க போகுது. சோ இந்த 10 இந்த g 10 பெருக்கப்பட்டுதான் என்ன வந்திருக்கு, 100 நியூட்டன் வந்திருக்கு. சோ ஆன்சர் என்னது, 10 கிலோகிராம். கவனமா இருக்கணும், இந்த அலகு கவனமா இருக்கணும், 10 கிலோகிராமா இருக்க போகுது. சோ ஆன்சர் என்னது, மூன்றாவது விட. சோ விளங்கி இருக்கு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சட்ல போடுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா. சோ
ஸோ ஒருக்கா 35th கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ வந்து என்னென்ன 3 கூற்று தந்துட்டு என்னென்ன வில்லைகளா ஆடிகளான்னு கேட்கிறான். முதலாவது தந்திருக்கான் தெரிப்படைய செய்யணுமா. தெரிப்படைய செய்து என்ன செய்யணுமா? ஒளிய ஒரு இடத்துல குவிவடைய செய்யணுமா. ஸோ அதை நாங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நான் உங்களோட பாட புத்தகத்துல எடுக்கலாம் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஆடிய பாத்தீங்கன்னா இது வந்து குவிவடைய செய்தல இப்ப இதுல தந்திருக்க அதே கன்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஆடி வந்து சமாந்தரமா வார கதிர்கள் என்ன செய்யணும்னா குவிக்கோணுமா. சோ எந்த வகை ஆடியா இருக்கணும்? இது கட்டாயமா குழிவாடியா இருக்கணும். சோ இது விளங்கிச்சா? குழிவாடியா இருக்கணும். சோ ஆன்சரை பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரப்போகுது? குழிவாடியா வரப்போறது எது எது வரப்போகுது? 2 இல்லாட்டி 3. இது ஓகேயா? 2 இல்லாட்டி 3. சரி இப்ப அடுத்தது தேவை என்னது? சமாந்திர ஒளி கற்றைகளை முறிவடையணுமா. முறிவடையுதுன்னா கட்டாயமா வில்ல, அதாவது உள்ளுக்க விடணும். முறிவடைய செய்து ஒளிக்கற்றை என்ன செய்யணுமா? விரிவடையணுமா. சமாந்திரமா வருதாம். இப்ப உதாரணமா இப்ப ஒரு ஏதோ ஒரு வில்லை இருக்குது, சமாந்திரமா வருதாம். கதிர் வந்து இந்த தலைமையத்துக்கு சமாந்திரமா வருதாம். என்ன நடந்திருக்கணும்னா விரிச்சு விடணும். சோ கட்டாயம் இதுல என்ன வில்லை இருக்கணும்? விரி வில்லை இருக்கணும், அதாவது குழிவு வில்லை இருக்கணும். சோ ஆன்சர் என்னது? 3வது ஆன்சர். டைரக்டா சொல்றேன், விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சோ 34க்கு சி வந்து எப்படி தடை வருதுன்னு நினைக்கிறேன். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? இது 2 ஓமும் இந்த 2 ஓமும் தொடரா இருக்க போகுது. இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் தொடரா இருக்க போகுது. இது விளங்கிச்சா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் தொடரா இருந்துச்சு நாங்களுக்கு தெரியும். இந்த 2 ஓமுக்கு பதிலா என்ன போடலாம்? 4 ஓம்னு போடலாம். தொடரா இருந்தா கூட்டுப்படும். அதே மாதிரி கீழேயுமே நடக்க போகுது, தொடரா இருக்கு. சோ 2ம் கூட்டுப்படும். சோ 4 ஓம். சரி இப்ப இந்த நாளையும் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? சமாந்திரமா இருந்திருக்கு. இப்ப ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த பக்கமா ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது 4 ஓமும் சமாந்திரமா இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? 2 சமாந்திரமா என்ன சமன்பாடு? 1/r சமன் 1/4 + 1/4. சோ சமப்படுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 ஆன்சர் வரும். சோ கொஞ்சம் பேர் ப்ரே பண்ண போகணும்னு சொன்னீங்க. சோ ப்ரே பண்றாங்க, போங்க. போயிட்டு 6:30க்கு வாங்க. சோ டவுட்ஸ் இருக்காக இல்லைங்க, மீடியாக்கள் போயிட்டு வாங்க. 6:30க்கு வந்தீங்கன்னா பயாலஜி பார்ட் இப்ப தொடங்கும். சோ இந்த 31வது கேள்வி டிரெக்டான கேள்வி. என்னது? F சமன் MA யூஸ் பண்ண போறோம். F சமன் MA யூஸ் பண்ணீங்கன்னா இதுல திணிவு என்னவா இருக்க போகுது? 2m இருக்க போகுது. சோ இதுல ஏர் முடிவுகள் என்னவா வர போகுது? F/2m. அதே மாதிரி இந்த இடத்துல ஏர் முடிவுகள் கண்டீங்கன்னா என்னது வரும்? F/m ன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பயன்படுத்தும் போது என்ன வரப்போகுது? 2F/m. சோ இப்ப என்ன காணணும்? இதுல எதுக்கு கூடவா இருக்கு? எதுக்கு இந்த பெருமானம் கூடவா இருக்குன்னு காணணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா 6:30க்கு சரியா வாங்க. 6:30க்கு தொடங்கும் பயாலஜி பார்ட். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்? இந்த F/2m பாத்தீங்களா? இதுல எது வேல்யூ குறைவு? F/m குறைவு, 2m குறைவா, F/m குறைவா, 2F/m குறைவா? F/2m தான் குறைவா இருக்க போகுது. 2F/m தான் கூடவா இருக்க போகுது வேல்யூ. சோ ஆன்சர் என்ன? இப்ப உங்களை பாத்தீங்கன்னா தேர்ட் ஆன்சர் வரப்போகுது. சி வந்து கூடவா இருக்க போகுது, ஏ வந்து குறைவா இருக்க போகுது. விளங்கி இருக்க நினைக்கிறேன். சோ இன்னொரு 15வது கேள்வி கேட்டிருக்கோம். சோ 15வது கேள்வி பயாலஜி கேள்வி நிக்கிறேன் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ 6:30க்கு நடக்கிற கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதோட முடிப்போம். ஸோ 6:30க்கு திருப்பி எல்லாருமே ஜாயின் ஆனீங்கன்னா மற்ற பயாலஜி பார்ட்டை நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.